ராகுல் சர்மா மற்றும் ரோஹித் படேல் அப்படிங்கிறவரால் 2000 வந்து இந்த நிறுவனம் வந்து ஆரம்பிக்கப்படுது. இந்த நிறுவனம் எதுக்காக வேண்டி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கணினியினுடைய இன்டீரியர் மெட்டீரியலை தயாரிக்கிறதுக்காக வேண்டி, உதாரணத்துக்கு CPU, ரேமு மற்றும் சில விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் தயாரிக்கிறதுக்காக வேண்டி தான் இந்த மைக்ரோமேக்ஸ் இன்ஃபர்மேட்டிக்ஸ் அப்படிங்கிற அந்த நிறுவனம் வந்து உருவாக்கப்படுது. இதில் வந்து ராகுல் சர்மா அப்படிங்கிறவர் நம்ம நடிகை அஸ்வினுடைய கணவர் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இப்போ இந்த நிறுவனம் வந்து ஆரம்பத்தில் வந்து கேன்வாஸ் மொபைல்ஸை விட்டதுனால மிகப்பெரிய அளவில் இளைஞர்களை வந்து கவருது. ராகுல் சர்மா என்ன பண்ணுறாரு, ஒரு நாள் வந்து ஏதோ ஒரு அலுவலகத்துக்கு போயிருக்கிறாரு. அங்கே அடிக்கடி வந்து பவர் கட் ஆகுமா. அப்போ அங்கே இருந்த ஊழியர்கள் என்ன செஞ்சுருக்கிறாங்க, ஒரு லாரி நின்றுருக்கு, அந்த லாரியில் பேட்டரி இருக்கும் இல்லையா, அதிலிருந்து சப்ளை எடுத்து அந்த அலுவலகத்துக்கு சப்ளை கொடுத்துருக்குறாங்க. அப்படி தான் வேலையும் நடந்துட்டு இருந்திருக்கு. இதை வந்து இந்த ராகுல் சர்மா அப்படிங்கிறவர் பார்த்துட்டு இருக்காரு. அப்போ தான் அவருக்கு தோணுது, ரொம்ப நேரம் நீடிக்கக்கூடிய ஒரு பேட்டரியை வச்சு நாம் வந்து ஒரு மொபைல் ஃபோன் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதன் விளைவாக தான் 2008 X1i அப்படிங்கிற மைக்ரோமேக்ஸ் தன்னுடைய ஃபஸ்ட்டு ஃபோனை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த ஃபோன் வந்து மிகப்பெரிய அளவில் விற்பனை பண்ணிச்சு. என்ன காரணம் அப்படின்னா, பேட்டரி அப்படிங்கிறது லாங் லைஃபாக நின்றுச்சு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ரஷ்யாவில் விற்ற முதல் இந்திய ஃபோன் அப்படிங்கிற பெருமையும் இந்த மைக்ரோமேக்ஸ் ஃபோன் தான் வாங்கியிருக்கு.